வணக்கம் மேடம். சார் இன்று பார்த்தீங்கன்னா, விஜய், த்ரிஷா அவர்கள் ஒன்றா ஒரு ஃபங்ஷனுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. இது எப்படி சரி. எடுத்துக்கிறது? கடந்த வாரம் தான் விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி மனு கொடுத்திருந்த நிலையில, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எப்படி பார்க்கறது சார்? அதான் அந்த கள்ள உறவு நடிகையோட தவறான உறவு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கொடுத்த அந்த புகார், அவங்க எழுப்பின அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல அவங்க சொல்லிய விஷயங்கள் உண்மை அப்படின்னு இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு விஜய் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தவறான நடத்தை உள்ளவர் இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இது தனிப்பட்ட வாழ்க்கை அதை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் பொது வாழ்க்கை வந்துட்டாரு, இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் 8 கோடி மக்கள் வீடும் என்னோட வீடுன்றாரு. இது கேவலமா இல்லையா? இது ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் இருக்கு, காதலித்து திருமணம் பண்ணிருக்காரு. ஒரு தனி மனித ஒழுக்கம்ன்றது ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறவருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறவங்களே தனி மனித ஒழுக்கம் வேணும். ஒரு கட்சி தலைவரா வர்றீங்க, நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒழுக்கம் வேணாமா? அப்ப அந்த அம்மையார் சொன்ன, சங்கீதா சொன்ன குற்றச்சாட்டுல துளியும் உண்மை இல்லைன்னு ஒரு ஒரு சப்பக்கட்டு கட்டி அவங்களை அவ்வளவு கேவலமாக அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லப்படுகிற டிவிக்கு அந்த தொண்டர்கள், அந்த ரசிக குஞ்சுமணிகள் அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அதற்கெல்லாம் வாய் திறக்காத இந்த விஜய் இப்ப வெளிச்சம் போட்டு யாருக்கு அந்த உண்மையை சொல்ல வராரு? நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நான் உட்பட பல பேரும் அதை கண்டிச்சோம். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது தப்பு. அப்படி எல்லாம் ஒருத்தவங்க தப்பா சொல்லக்கூடாது. ஒரு நடிகையை இணைச்சி பேசுறது தப்பு. அதுல எந்த உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு எல்லாருமே நம்ம சொல்லியிருந்தோம். அவரை கண்டிச்சு நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். ஆனா இன்றைக்கு அவங்க மனைவி ஒரு வழக்கு வரைக்கும் தாக்கல் பண்ண பிறகு இன்னைக்கு ஊருக்கே தெரியுற மாதிரி 2 பேரும் ஒன்னா இறங்குறீங்கன்னா, அப்ப அவர் என்ன ஆணவத்தின் உச்சத்துல இருக்காரா? விஜய் திமிரன் உச்சத்துல, ஆணவத்தின் உச்சத்துல பெரிய நடிகர் நான் என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா அதை நம்பி ஒரு தற்கொலை கூட்டம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கு என்ன பதில் சொல்றாரு? ஆமா கரெக்ட், எனக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரத ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறாரா? அப்படிதான் இதை நம்ம எடுக்க தோணுது. நமக்கு விஜய் மீது எந்த மாறுபட்ட கருத்தோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாதுங்க. அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாருன்னா விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். முதல்ல அவர் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் முறையாக சங்கீதா அவர்களை விவாகரத்து செஞ்சுட்டு யாருக்கிட்ட வேணாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட உரிமை. அதுல யாரும் தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாக இது போன்ற நடவடிக்கை, ஒரு புகார் வந்துருச்சு, நீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு, வழக்கு தாக்கல் ஆயிருக்கு. அப்ப அந்த வழக்குக்கு உண்மை இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லிட்டு இப்ப நீதிமன்றத்துல போய் என்ன சொல்லுவார் இவரு? நான் நேர்மையானன்னு சொல்லுவாரா? இதுதான் தூய சக்தி லட்சணமா? இது கேவலமா இல்லையாங்க? இதற்கு என்ன விஜய் என்ன பதில் சொல்லுவாரு? இல்ல அவரை முட்டு கொடுக்குற கும்பல் என்ன பதில் சொல்லும்? ரொம்ப அசிங்கமா இருக்குங்க, தவறா இருக்கு இந்த செய்கை. அவர் 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 மீது ஒரு கொஞ்சமாவது